நீ வந்து இதெல்லாம் பண்ணணும், நான் அச்சீவ் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்த. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அதெல்லாம் நீ வந்து செகண்டரியா வச்சுக்கோ. இப்ப நல்ல மாப்பிள வந்தா நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடும்னு சொல்லி வந்த அந்த ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் கூட நிம்மதியா கூட தூங்கல. உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சார், அது ஆக்சுவலா ஒரு அம்மாவா நான் நினைக்கிறது தப்புன்னு எனக்கு தோணல. அவ பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சொல்றத பொறுத்து. ஏன்னா நல்ல மாப்பிள்ள அலைன்ஸ் வருதுனால நீ அது வந்து டிசைட் பண்ணிக்கோ. ஏன்னா திருப்பி ஒரு 4 வருஷம் கழிச்சு உனக்கு அந்த மாதிரி வரும் கிடைக்குமான்றது நம்ம தேடணும், கஷ்டம் அப்படின்னு நான் சொல்றேங்க சார். வேற என்னங்க அர்த்தம்? இதோ தவறுங்க. யாரெல்லாம் நீங்க வந்து மாப்பிள்ள வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேவலம் தெரியுமா? நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு கேட்டுட்டு இருக்கேன் சார். அடங்கொம்மால. பட் ஆனால் அவங்க வந்து என்னை வந்து பெரிய ஃபேமிலியில தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஏன்னா நாங்கள் இருக்கிறதே 3 பேர் தான். ஸோ வந்து நான் பேர்னா அப்பா அம்மா நான் 3 பேர் நீங்க ஒரே மட்டும் ஒரு பொண்ணு தான். ஆமா. அப்ப வந்து நான் அவங்கள விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? ஸோ புத்தகமா இருக்கீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். அதனால எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. பட் ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்றாங்க. பிடித்தது அவங்களும் அதான் சொல்லுவாங்க. பெரிய குடும்பத்தை கல்யாணம் பண்ணா தானே ஒருத்தர் வீட்டோட மாப்பிள்ளை வருவார். அவரும் ஒத்த பிள்ளை இருந்தா எப்படி வருவாரு? எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. நான் என்ன சொல்றேன், அவங்க அம்மா அப்பாவும் இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவும் இருக்கட்டும், நம்ம மட்டும் ஒரு தனியா ஒரு ஃபேமிலி வீடு எடுத்து தனியா இருக்கலாம் அப்படின்னு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவங்க ஃபேமிலியா இருக்கணும், நம்ம ஓகே, இருக்கலாம். அவங்க அப்பா அம்மா இருக்கட்டும். ஆனா அந்த பையன் சிங்கிள் பையனா தான் இருக்கணும். அக்கா தங்கச்சில இருக்க இது ரொம்ப ஓவர் சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவளுக்கு ஃபேமிலி வேணுமா, அவனுக்கு ஃபேமிலி இருக்க கூடாதா? இது எந்த விதத்துல நியாயம் சார்? இல்ல இது கூட சொல்லி அவங்க அவ வேண்டாம் தான் சொல்றா. இல்ல வீட்டோட மாப்பிள்ளை சொல்லுவாங்க. போட்டு புதுசா ஒரு ஸ்கீம் சொல்றாங்க. எப்படி சார்? புரியல சார். இப்ப நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்கல்ல, எங்க இருக்கீங்க வீடு உங்களுக்கு? நாங்க ட்ரிபிள் கேன்ல இருக்கோம். ட்ரிபிள் கேன்ல இருக்கீங்க. ட்ரிபிள் கேன்ல இருக்க பொண்ணும் அம்மாவும் அப்பாவும், வலசரவாக்கத்துல இருக்க ஒரு பையனும் அம்மாவும் அப்பாவும் டி நகர் ஒரு வீடு எடுத்து ஒண்ணா இருக்குது. அதானம்மா? கரெக்ட் சார். இனிமே அடங்கொம்மால. தான் சார் அந்த மாதிரி தேடணும். அம்மாவுக்கு இதுவே புரியுது. இப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். என்ன பேச்சு எடுத்து உங்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன். இப்படியே பிளாக் பண்றா சார். ஓ, நீங்களா பயப்படுறீங்க? என்ன சார் பண்றது? எங்க மாமியார்ல எனக்கு குழந்தை மாதிரி சார். ஆனா இதுதான் சார் எனக்கு மாமியாரா வந்திருக்கு.